Hi friends, this is Aari YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா silk thread யூஸ் பண்ணி எப்படி செயின் போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் silk thread வாங்கும்போதே ரெண்டா வாங்கிக்கோங்க. இல்ல அப்படி எனக்கு தேவை இருக்காது அதிகமா தேவை இருக்காது அப்படினா நீங்க பாபின் கேஸ்ல சுத்திக்கோங்க. ஏன் அப்படினா நூல் வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு silk thread பத்தி ஒரு டிப்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு silk thread யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு சிக்கலாகாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் எப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அது சிக்கலாயிடும். அதனால தான் டேப் போட்டு ஒட்ட சொல்கிறது. நான் இந்த மாதிரி பாபின் கேஸில் சுற்றி எடுத்துக்கிடுவேன். ஏன் அப்படின்னா நான் எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோனோ அந்த அளவுக்கு சுற்றி எடுத்துகிட்டு மீதியாக டேப் போட்டு ஒட்டிடுவேன். இதை ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் இப்படி வச்சிட மாட்டேன். ஒரு பாக்ஸில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஏன் அப்படின்னா silk thread பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியில் வச்சாலோ இல்லை தண்ணி பட்டாலோ நமக்கு அதோட தன்மை போயிடும். அதாவது பிசுறு அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இப்படி எடுத்துக்கிட்டே வருது அந்த கீழே போட்டுட்டேன் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க எடுத்து விளாண்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த silk thread அதோட தன்மை போயிடும். நீங்கள் பிசுறாக வரும், உங்களால் செயின் போட முடியாது. இது ஒரு டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி செயின் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். silk thread ஏற்கனவே நம்ம ஜரியில் எப்படி செயின் போடுறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஆங்கிள் பாக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் எப்படி ஆங்கிள் பாக்ஸில் எப்படி போடுறது அப்படின்றதையும் நம்ம டிப்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கை வலிக்குது மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கான ஒரு டிப்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா இது டியூப்லைட் பிராண்டு நீடில் 14ஆம் நம்பர் நீடில். ஏன் அப்படின்னா நமக்கு செயின் போடுறதுக்கு 14ஆம் நம்பர் நீடில் தான் தேவைப்படும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் லைட்டாக ப்ளூ அப்ளை பண்ணி நமக்கு காட்டன் த்ரெட்டு, அதாவது நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டு இல்லை பூ கட்டுற நூல் எந்த ஒரு நூல்னாலும் நீங்கள் அதை வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. அதை சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. எனக்கு இந்த அளவுக்கு போதும் பிடிக்கிறதுக்கு. சுற்றிட்டு இனிமேல் செல்லோ டேப் போட்டு இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த நூல் கூட கையில் அழுத்தலாம். அதாவது இந்த இடத்துல அழுத்தி அழுத்தி உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கலாம், கை வீங்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வளவளப்பாக இருக்கும். இது ஒரு டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜரியில் போடும்போதே எண்ணாட்டு எப்படி போடுறது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸில் எண்ணாட் தனியாக ஒரு கிளாஸே இருக்குது. நான் ஃபஸ்ட்டேவே சொல்லி கொடுத்துருவேன். எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் நாளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆங்கிள் ஷேப் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டேவே எண்ணாட் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது silk threadல எண்ணாட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுலேயே ஆங்கிள் ஷேப்ஸ் வருது. இதையும் நீங்கள் போட்டு பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம இமேஜ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ silk threadல இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். இப்போ இந்த பிங்க் கலரோட ஸ்டிக்கர் இதில் என்ன நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா நான் டபுள் பெல் பிராண்ட் வாங்கியிருக்கேன். 5ND, அதாவது இது மேலே இருந்த ஸ்டிக்கர். எப்பயுமே நம்ம வாங்கும்போது எந்த ஒரு பிராண்டாகவும் இருக்கட்டும் அதில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம இந்த ஸ்டிக்கரை எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா இனி அடுத்தடுத்து நம்ம பெரிய பெரிய இமேஜ் பண்ணுவோம். அப்போ திடீர்னு உங்களுக்கு silk thread காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கலரை கொண்டு போய் காமிக்க முடியாது. காமிச்சாலும் கிடைக்காது. இங்கே இந்த ஸ்டிக்கரோட நம்பர் இருக்கு இல்லையா, அதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே சேம் கலர் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால தான் இந்த ஸ்டிக்கரை நம்ம இதுக்குள்ளே வைக்க சொல்லி சொல்கிறோம். அதாவது இந்த நூல் தீந்துரும் இல்லையா, அப்போ நம்ம இதை தூக்கி போட்டுருவோம். அதனால என்ன செய்வோம், இதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா இது தூக்கி போட மாட்டோம். நம்ம பத்திரமா எடுத்து வச்சுருப்போம். அதுவும் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த இதில் சுற்றி வச்சுருக்க நூலோட இந்த அட்டையில் உள்ளே வைக்க சொல்கிறது. சரி, இன்றைக்கி silk thread பற்றின டிப்ஸை பார்த்தோம். இப்போ செயின் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு silk threadல டபுள், அதாவது 2 நூல். நம்ம ஜரியில் ஒரு நூல் போட்டிருப்போம். silk thread பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போக போக silk thread மாதிரி ஈஸியானது எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு ஒரு நூல் தான் வரும், பிசுறு வரும், அந்து போகும். அப்புறம் போக போக உங்களுக்கு அது கை பழக்கம் வந்துடுச்சு, எடுத்துகிட்டேன் நான் பிசுறு இல்லாமல் எடுத்துகிட்டே செயின் போட்டுட்டேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். silk thread ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ செயின் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம்.
நான் இதுக்கு 14ஆம் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். நான் எப்பயும் போல் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் குட்டி நாட்டோ இல்லை பெரிய நாட்டோ போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா கிளாத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஏற்கனவே எண்ணாட் போட்டு பழகிருப்பீங்க. இப்போ சில்க் த்ரெட்லையும் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இமேஜ் தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செயின் போடுறது அப்படின்றத பார்ப்போம். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஜரியை பொறுத்தளவுக்கு இந்த ஹூக் வந்து இதில் மாட்டி தான் இழுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இப்படி இழுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த ஹூக்கில் இப்படி மாட்டக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கணும். ரெண்டு சேம் ப்ராசஸ் தான், ஆனால் இதில் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது இப்படி எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி இப்படி எடுக்கணும். நீங்கள் இதை மட்டும் கவனித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறு இல்லாமல் வரும். நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுலேயும் நம்ம ஆங்கிள் ஷேப்ஸ் போடுவோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு 4 டைரெக்ஷன்லையும் கை வரணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் அடுத்தடுத்து இமேஜ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஷேப்ஸ்லேயுமே கை வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செயின் போட்டுகிட்டே வரேன். எனக்கு பிசுறு இல்லாமல் வரும், ஏன்னா ப்ராக்டிஸ். அதனால் இப்போ எல்லாருமே செயின் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா எண்ணாட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எண்ணாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி சிலர் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க, மேம் இந்த கையில் பிடிச்சிட்டு நான் எண்ணாட் போடவா அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எண்ணாட் போடும்போது இப்படி கையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது வந்து நம்ம ஊசியை பிடிக்கிறதே இந்த 4 விரலில் தான் பிடிக்கணும். இந்த சுண்டு விரலை டச் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்பீடு கிடைக்கும். ப்ளவுஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங்கு. நீங்கள் இப்படி பிடிக்கும் போதே நான் இப்படி பிடிச்சி போட மாட்டேன், இப்படி தான் பிடிச்சிருப்பேன். இந்த 3 விரல் தான் பேலன்ஸ், இந்த பெரு விரல் பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இப்படி கையில் ஒரு 2 நிமிஷம் ஊசியை இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வலிக்காது, கை நடுக்க வராது. அதாவது ஊசிக்கும் உங்களுக்கு இருக்க பாண்டிங் அதிகமாக இருக்கும். அதாவது புதுசாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. இது ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது ஒரு டிப்ஸ் தான். சுண்டு விரல கிட்ட கொண்டு போகக்கூடாது. இது இந்த 3 விரலில் தான் இருக்கணும். பெரு விரல் பிடிச்சிருக்கணும். இப்போ நாட்டு எப்படி போகிறது அப்படின்றத பார்ப்போமா. எப்பயுமே நான் நாட் சொல்லித்தர்றது எல்லாத்துக்குமே இந்த ஹேண்டை இங்கே கொண்டு வரக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டை இந்த ஹேண்டை வச்சே தான் நம்ம நாட் போடணும். இதில் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக போக குட்டியை நாட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. இந்த விரலை தான் பிடிக்கணும், அதாவது மோதிர விரல். எப்பயுமே நான் சொல்கிறது அதுதான். இந்த மாதிரி மோதிர விரலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் என்ன பண்ணணுமோ அதே சேம். அதை பிடிச்சிட்டே பக்கத்தில், அதாவது நாட் வந்து பக்கத்தில் தான் போடணும், தள்ளியெல்லாம் போடக்கூடாது. அதாவது அடுத்த செயின் போடுற இடத்துல தான் போடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தா தெரியும் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஏன் எனக்கு இந்த சில்க் த்ரெட் இவ்வளோ ஈஸி அப்படி டக்குன்னு நாட் போட வருது அப்படின்னா, என்னோடய சில்க் த்ரெட்டை வந்து டேப் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருப்பேன். கீழேலாம் போட மாட்டேன். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அதோடய தன்மை அழகாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிசு பிசுறாக வரும். இப்போ இந்த இதிலேருந்து அதில் என்ன பண்ணமோ அதே தான் சேம். இப்படி இழுத்தோம் அப்படின்னா நாட்டு விழுந்துடும். அதில் என்ன நாட் போட்டோமோ அதையே நாட்டு தான். அவ்வளோதான். நான் இப்போ எதுக்காக அந்த கீழே இருக்க கையை வெளியே கொண்டு வராமல் இருந்தேன்னா, அப்படி கீழே பிடிச்சி இழுத்தீங்க, குட்டியாக நாட் போட்டு இழுத்தீங்கன்னா அந்த நாட் கீழே போயிடும். இதுக்காகத்தான் லெஃப்ட் ஹேண்டை இந்த பக்கம் மேலே கொண்டு வராமல் வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எண்ணாட்டு எப்படி போட்டிருக்கேன், செயின் எப்படி போட்டிருக்கேன்னு. எனக்கு பிசுறு இல்லாமல் வந்திருக்கும். இப்போ எண்ணாட்டும் அதே மாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு எண்ணாட்டும் வரும், பிசுறு இல்லாமல் வரும். இப்போ நான் எப்படி செயின் போடுறதே அப்படின்றதையும் பார்த்தீங்க, எண்ணாட் போடுறது எப்படின்றதையும் பார்த்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணாட் பிசுறு இல்லாமல் போட்டு பழகி பாருங்கள். ஏன்னா ஒரு நூல் எடுத்ததுக்கும் 2 நூல் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்று டக்குன்னு வந்துடும், 2 நூல் வந்து வராது அவ்வளோ சீக்கிரமாக. நீங்கள் எடுக்கும்போதே
இந்த ஹூக்கில் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி எடுத்தீங்க அப்படின்னா பிசுறு இல்லாமல் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹூக்கில் வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும், அந்தும் போகும். கொஞ்சம் சில்க் த்ரெட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் விடுங்க. ஜரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் போடுறது அப்படின்னு பார்த்தா எண்ணாட் போடுறது எப்படின்றத பார்த்தோம். அதே சேம் ப்ராசஸ் தான், ஜரியில் என்ன பண்ணோமோ அதே தான். ஆனால் இது டபுள் நூல், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஆங்கிள் ஷேப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செயின் எப்படி போடுறதுன்றதை பார்த்தா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ரீஒர்க் இருந்தால் நான் மறுபடியும் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு நான் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் மறுபடியும் எனக்கு ஒர்க் பண்ணி அனுப்பணும். அது சரியாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.